தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வெளிவந்தவர் ராய் லட்சுமி. தமிழ் சினிமாவிலே 2008ஆம் ஆண்டு அறிமுகமாகி அஜித்தினுடைய 50வது படமான மங்காதா திரைப்படத்தில் பிரதான வில்லி கதாபாத்திரம் ஏற்று நடித்து மக்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தார். தொடர்ந்து அவருடைய முதுகிலே செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை காரணமாக பல்வேறுபட்ட பட வாய்ப்புகளை இழந்த ராய் லட்சுமி அண்மை காலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறுபட்ட சேனல்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். இதிலே டோனி தொடர்பாக ஒரு செய்தி அதிகமாக பல்வேறுபட்ட நபர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தான் ராய் லட்சுமியாக தானும் டோனியும் நீண்ட காலமாக காதலித்து வந்ததாகவும், எங்களுடைய காதல் இந்த திருமணத்தில் முடியாதது மிகவும் ஒரு மனவேதனை அளிப்பதாகவும் அவர் செய்திகளை தெரிவித்திருக்கின்றார். தனக்கும் டோனிக்கும் ஏற்பட்ட இந்த கருத்து முரண்பாடு இதற்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே டோனி என்கின்ற போது ரசிகர்கள் மத்தியிலுமாகட்டும், உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களாகட்டும், அவர்கள் மத்தியிலே டோனி என்கின்றவர் ஒரு உன்னதமான மனிதர், புனிதமான மனிதர், இவ்வாறான அவருக்கான கதைகள் இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இந்த செய்தியும் எவ்வளவு தூரம் உண்மை போய்கின்ற விடயத்திலே பல்வேறுபட்ட ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் வருகிறார்கள்.